Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது About Us Love எபிசோட் நம்பர் 11 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேஸ் மேலே அந்த செக்கை எரிஞ்சிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன லெவலுக்கு தான் போக போறான்னு பார்க்கலாமே அப்படின்னு சிரிச்சிருப்பாங்க. இங்க கட் பண்ணா ஃபாய் ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா. அங்க வந்த ஒரு பொண்ணு நம்ம ஃபாயோட ஹேண்ட்பேக்கை பார்த்து இது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபாய்க்கு கோவம் வந்து அப்படியே எழுந்திருச்சுன்னு சொல்றாங்க. நீ போட்டிருக்க பேக் தான் டூப்ளிகேட், ஒரிஜினல் பேக் வந்து ஓபன் பண்றதுக்கு இந்த மாதிரி இருக்கும், லோகோ இப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு கரெக்டா சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு இன்சல்ட் ஆயிடுது. அதனால அந்த பொண்ணு போய் கீழே உட்கார்ந்துடுறாங்க. இங்க இருக்க எல்லாருமே ஆமா ஃபாய் சொல்றது உண்மைதான், ஃபாய்க்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஃபாயோட வாட்சை எல்லாரும் கவனிக்கிறாங்க. ஏன்னா ஃபாய் போட்டிருக்க வாட்ச் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்ததுல அது ஒரே ஒரு எடிஷன் தான் உண்டு. இத எல்லாத்தையுமே சிசிடிவி வழியா ஹீரோவோட அங்கிள் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட அங்கிள் ஃபாய் போட்டிருக்க வாட்சை பார்த்தோன்னே இது ஹீரோவோடதாச்சே, ஹீரோவோட வாட்ச் இவ கையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவ ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கணும், அதனால இவளுக்கு வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க இவளுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எப்படி இவளை நம்ம வேலைக்கு எடுக்கிறது அப்படின்னு. அதுக்கு ஹீரோவோட அங்கிள் சொல்றாங்க இவளை வச்சுதான் ஹீரோவை பழி வாங்க வேண்டியது இருக்கு, இவளால நமக்கு நிறைய காரியமாகும், அதனால இவளை உடனே வேலைக்கு எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. மேனேஜரும் நம்ம ஃபாயை கூப்பிட்டு உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஃபாய் சொல்றாங்க வந்தவங்க எல்லாரை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, இருந்தாலும் என்ன வேலைக்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த மேனேஜர் ஆமா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருந்தாலும் உங்களோட ரெஸ்யூம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால உங்களை நாங்க டைரக்டா செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபாய்க்கு வேலையை கொடுக்குறாங்க. கூடவே அந்த மேனேஜர் கேக்குறாங்க உங்க கையில கட்டியிருக்க வாட்ச் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கொடுத்ததா அப்படின்னு. ஃபாயும் வேற வழி இல்லாம ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சிரிச்சுட்டே கிளம்பி போறாங்க. இதான் அங்கிள் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ உன்னை நான் இனி சும்மா விட மாட்டேன் பாரு, இந்த பொண்ணை வச்சு நான் உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்றாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாது ஃபாய்க்கும் நம்ம ஹீரோவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்றது. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் ஒரு பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள மேனேஜர் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் மேனேஜரை போய் பாக்குறாங்க. அப்ப மேனேஜர் சொல்றாங்க உங்களை இந்த வேலையை விட்டு தூக்கியாச்சுன்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, நீங்க எப்படி என்ன வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, நீங்க பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, எங்களுக்கு ஃபுல் டைம் வேலை பார்க்குற ஆட்கள் தான் தேவை, அதனால ஒன்னு வேலையை விட்டு தூக்கிட்டு அதுக்கு பதிலா இனியொரு பொண்ணு ஃபுல் டைமா ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, நாங்க வந்து உங்களை பார்க்க முடியாது, எங்களுக்கு எங்களோட வேலையை தானே பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சரி ஓகே அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் எக்ஸ்ட்ரா டைம்னாலும் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், நீங்க என்ன வச்சுக்கோங்க, என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மேனேஜர் சொல்றாங்க உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதானே, அந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நீங்க எடுத்துக்கலாம்ல, உங்களை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்றது எங்களோட முடிவு கிடையாது, எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து பிரஷர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க ஹீரோவோட மூஞ்சி மேலேயே அந்த செக்க தூக்கி எரிஞ்சிருப்பாங்கல்ல, அதனால இது கண்டிப்பா ஹீரோவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. இதுக்கு மேல இங்க இருந்து பேச முடியாதுன்னு தெரிஞ்சதுனால சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது ஒரு ஆள் மேல இடிக்கிறாங்க. அந்த ஆள் வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட அங்கிள் தான். இப்ப நம்ம ஹீரோயின் சாரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்களா. அங்கிள் அப்படியே பாக்குறாங்க. அப்போ பார் மேனேஜர் அங்கிள் கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட சாரி சொல்றேன்னு சொல்றாங்க. அப்போ அங்கிள் கேக்குறாங்க அந்த பொண்ணு யாரு அப்படின்னு. அப்போ பார் மேனேஜர் சொல்றாங்க எனக்கு யாருன்னு தெரியல, ஆனா ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் எங்களுக்கு அவளை வேலையை விட்டு தூக்குறதுக்கான ஆர்டரை போட்டுருந்தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிதான் இந்த வேலையே ஹீரோயினுக்கு போயிருந்திருக்கும். இதை பார்த்த உடனே அங்கிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே, கண்டிப்பா இந்த பொண்ணை வச்சும் நம்ம ஹீரோவை பழி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்போ பார்ல இருந்து கிளம்ப போகும்போது அவங்க ரெண்டு அடியாட்கள் தன்னோட வீட்டுக்கு வந்துட்டு மிரட்டி இருப்பாங்கல்ல, காசு கேட்டு அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னமோ அந்த அடியாட்கள் நம்ம ஹீரோயினை தான் தேடி வராங்க அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இப்ப அந்த அடியாட்கள் என்ன பேசிட்டு வராங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போனோம்ல, அந்த பொண்ணோட பேக்ல எவ்வளவு காசு இருந்துச்சு, நல்ல வேளை ஹீரோ அவ்வளவு காசையும் நம்மளே எடுக்க சொல்லிட்டான், அவன் மட்டும் அந்த காசெல்லாம் எடுக்க சொல்லல அப்படின்னா நமக்கு கம்மியா தான் காசு கிடைச்சிருந்திருக்கும், அந்த பேக்ல நிறையவே காசு இருந்துச்சு, ஹீரோ ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க அசிஸ்டன்ட் கொண்டு வந்து பேக் கொடுத்தது பாய் வந்துட்டு ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னு ட்ரிக் பண்ணி அவனோட வலையில விழ வைக்க பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறமா ஹீரோ செக் கொடுத்து இதுல எவ்வளவு வேணாலும் காசு ஃபில் பண்ணிக்கோ, ஆனா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இரு அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இது எல்லாமே ஹீரோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு அடியாட்களையும் போட்டு அடிச்சுட்டு ஏய் உண்மையை சொல்லுங்கடா, உங்களை யார் என்னோட வீட்டுக்கு வர சொன்னது, யார் எங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்தது அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரும் வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பாங்கல்ல அவங்க தான் இந்த ரெண்டு அடியாட்களையும் போயிட்டு பார்த்திருப்பாங்க. அவங்க கிட்ட ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஹீரோயினோட வீட்டுக்கு போய் என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு காசையும் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட பேக்ல நிறைய காசு இருக்கும், அதையும் நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், யாரையுமே அடிக்க கூடாது அங்க இருக்கிறவங்கள அப்படின்னு மட்டும் சொல்லி இருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயினுக்கு கேட்ட உடனே செம்ம ஷாக் ஆகுது, எல்லாமே ஹீரோட பிளான் தான், இனியொரு தடவை நான் ஹீரோட பிளான்ல விழ மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப அந்த ரெண்டு அடியாட்களையும் விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நேர
நேரா ஹீரோட ஆபீஸ்க்கு போயிட்டு ஹீரோட நேம சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மீட்டிங்ல இருந்துட்டு இருப்பாங்களா, அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ உடனே நீங்க போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி செய்க காமிக்கிறாங்க. அசிஸ்டன்ட் உடனே ஹீரோயினை போய் பாக்குறாங்க. ஹீரோயின் அங்க ரிசப்ஷன்ல நின்னுட்டு ஹீரோ உடனே இங்க வந்தாகணும், இல்லனா நான் உடனே ஹீரோவை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரிசப்ஷனிஸ்ட் வந்து ஹீரோ மீட்டிங்ல இருந்துட்டு இருக்காங்க, அதனால உங்களால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் முடியாது எனக்கு அவனை உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அசிஸ்டன்ட் போயிட்டு நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக கூட்டிட்டு வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ கேக்குறாங்க எதுக்காக காலம் காத்தாலேயே ஆபீஸ்ல வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னா. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன மாதிரி ஆக்டிங் ஒன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காது, ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என்னோட ஃபேமிலியை நீ டச் பண்ண கூடாது அப்படின்னு. ஆனா நீ இப்ப என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு, ஹீரோயினுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனால மெதுவா எழுந்திருச்சு ஆமா நான் தான் வந்த ஆட்களை அங்க அனுப்புறேன், ஆல்ரெடி உன்னோட அப்பா வாங்கின கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிட்டேன், அதுக்கப்புறமா அந்த கடனை வசூலிக்கிறதுக்காக தான் நான் அந்த ஆட்களை அனுப்புறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், நீ எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி இருக்க, ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அம்மா வந்து பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், எங்க அம்மாவால ஒழுங்கா சாப்பிட கூட முடியல அப்படின்னு திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க சரி ஓகே உன்னோட அம்மாக்கு நான் இப்பவே போயிட்டு சாரி கேக்குறேன், அசிஸ்டன்ட் கார் எடுங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோவை நிறுத்தி வச்சுட்டு நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க, உனக்கு எல்லாமே சகஜமாயிடுச்சா, பணத்தால எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, உனக்கு நான் ஒரே மாசத்துல பட்ட கடன் எல்லாத்தையுமே திருப்பி தரேன், அதுக்கும் மேல நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, இப்போதைக்கு என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து நீ தள்ளியே இரு, நான் உன்னோட காசு எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துருவேன், அப்படி இல்லனா கண்டிப்பா என்கிட்ட இருந்து நீ உத வாங்கிட்டு தான் போவ அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாங்க ஹீரோயின் நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, அதனால எல்லா வீராப்பையும் விட்டுட்டு எனக்கு உடனே கேர்ள் ஃப்ரெண்டா மாறிடு, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டாவது, அப்படியே கைய முறுக்கிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போறாங்க. நம்ம ஹீரோ பயந்துடுறாங்க, அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினை தடுத்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க இந்த உத்து மட்டும் உன்னோட ஃபேஸ்ல பட்டிருந்துச்சு அப்படின்னா நீ என்ன ஆயிருப்பன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த பயம் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா இனி என் கண்ணு முன்னாடி வந்துடாத, உன்னோட கடனை நான் சீக்கிரமாவே அடைச்சிருவேன், உன்னை நான் இனி எந்த காரியத்துக்காகவும் நம்ப போறதே கிடையாது, இனி என் முன்னாடி வந்துடாத அப்படின்னு கோவப்பட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சிருந்திருக்கவே மாட்டாங்க, அதனால ஒண்ணுமே செய்ய முடியாம நின்னுட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வெளியில போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அவங்களோட ப்ரொஃபசர் கால் பண்றாங்க உடனே காலேஜ்க்கு அப்படின்னு. ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. ப்ரொஃபசர் சொல்றாங்க இந்த செமஸ்டருக்கான ஃபீஸ் நீ இன்னும் கட்டவே இல்லை, எப்ப நீ கட்ட போற, நீ கட்டல அப்படின்றதுனால எனக்கு நோட்டீஸ் வந்தாச்சு, நீ இந்த ஃபீஸ கட்டல அப்படின்னா இந்த செமஸ்டர்ல உன்னால எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு ஃபீஸ் பில்ல கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதை வாங்கிட்டு வெளியில போயிட்டு கடவுளே இன்னும் எனக்கு எவ்வளவு கடனை தான் நீங்க தருவீங்க, நான் ஒரு மனுஷியா எவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் ஐயோ அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எனக்கு வேலையும் போயிடுச்சு, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஒரு பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல அந்த பாரோட மேனேஜர் இனி ஒரு பார்ல வேகன்சி இருக்கு நீங்க போய் சேர்றீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயின் எந்த வேலையா இருந்தாலும் சரி நான் உடனே போயிட்டு செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன், நான் உடனே அங்க போறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. இந்த புது பாரோட மேனேஜர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகா தான் இருக்க, நீ ஒன்னும் அசிங்கமாலாம் இல்ல, ஒன்னு வந்து ஹீரோ எதுக்காக துரத்திட்டு இருக்கான் அப்படின்றது எனக்கு தெரியாது, நீ பழைய பார்ல ஒர்க் பண்ணும்போது அவனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டான், ஆனா இங்க அவனோட பாச்சாலாம் செல்லுபடி ஆகாது, கண்டிப்பா நாங்க இங்க ஒன்னு வேலையை விட்டு தூக்க மாட்டோம், அதனால நீ ஒர்க் பண்றதுக்கு ரெடி ஆகலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உன்னோட சேலரியும் இங்க நிறைய கூட போகுதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மேனேஜர் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவ மாதிரி தெரியல, நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் இன்டிமேட்டா தான் நடந்துக்கிறா. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் இப்போ ஒரு பிரைவேட் ரூம்ல இருக்கிறவங்க கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு தனியா குடிக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனால நீயும் எங்க கூட சேர்ந்து குடி அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு குடிக்கிறதுக்கு தெரியாது, நான் அப்படியே குடிச்சாலும் சீக்கிரமாவே பிளாட் ஆயிருவேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்றாங்க ஒவ்வொரு கப்புக்கும் நான் உனக்கு $300 தரேன், நீ குடி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கப்புக்கு 500 தந்துச்சுன்னா நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆளும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் காசுக்காக ஒவ்வொரு கப்பா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே ஹீரோட அங்கிள் இருக்காங்கல்ல அவங்களோட பிளானா தான் இருக்கும். இந்த வேலையே ஹீரோட அங்கிள் தான் ஹீரோயினுக்கு கொடுத்திருந்திருப்பாங்க. இப்போ ஹீரோட அங்கிள் இத வீடியோவா எடுத்து அதை நம்ம ஹீரோவுக்கு அனுப்புறாங்க. உன்னோட எக்ஸ் எனக்கு கூட தான் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு அனுப்புறாங்களா. உடனே ஹீரோ ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க நீ எங்க இருக்க அப்படின்னு. இங்க சீன் கட்டாவது இப்போ ஹீரோயினோட வீட்ல வெளியில பூனைக்குட்டி உட்காந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஃபாய் போயிட்டு பூனைக்குட்டி கிட்ட கேட்கறாங்க உனக்கு என்னாச்சு, வீட்டோட பாஸ்வேர்டை மறந்துட்டியா என்ன அப்படின்னு. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க இல்ல இல்ல நான் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ இன்னும் வீட்டுக்கு
வரல அப்படின்னு. உடனே பாய் சொல்றாங்க ஹீரோயினுக்கு புதுசா ஒரு வேலை கிடைச்சிருக்கு, அதனால அவ இப்ப வீட்டுக்கு வர மாட்டா, அவ வீட்டுக்கு வரதுக்கு எப்படியும் லேட் நைட் ஆயிரும், அது வரைக்கும் நீ இங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்ப, வா உள்ள போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப பூனைக்குட்டி கீழே விழுற மாதிரி போனோடனே பாய் பிடிச்சு தூக்குறாங்க. கை ரொம்ப கோல்டா இருக்குமா. அப்போ பாய் கேக்குறாங்க உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன, ஒரு நிமிஷம் இல்ல அப்படின்னு தலையில கை வச்சு ஃபீவர் செக் பண்றாங்க. ரொம்ப ஃபீவரா இருக்கும், உனக்கு உடம்பு சரியில்லை, அப்புறமாவும் இப்படி வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தியா, வா உள்ள போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க. பூனைக்குட்டியை ஒரு சோஃபால படுக்க வச்சுட்டு பாய் டெம்பரேச்சர் செக் பண்றாங்க. ஹை ஃபீவரா இருக்கும். உடனே பாய் சொல்றாங்க உனக்கு ஹை ஃபீவரா இருக்கு, அதனால படுத்தே கடை அப்படின்னு. அதுக்கு பூனைக்குட்டி கேட்காம இல்ல நான் ஹீரோயினை பார்க்க போகணும் அப்படின்னு எழுந்திருச்சு போக போறாங்களா. அப்ப பாய் சொல்றாங்க ஒழுங்கா அமைதியா இங்கே படுத்துக்கடை, இல்லனா நான் ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், அதனால ஒழுங்கா படுத்துக்கடை, இல்லனா அவ கண்டிப்பா உன் மேல கோவப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு பூனைக்குட்டிக்கு மூடி கொடுக்குறாங்க. பூனைக்குட்டி ஆனா ஒரு மாதிரி டயர்டாய் தான் படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாய் வந்து ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க, இவ எங்க போயிட்டா, காலே அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு. அதுக்குள்ளாடி அங்க பூனைக்குட்டிக்கு வந்து ரொம்ப பதட்டமாயிடுது. அதனால உடனே சோஃபால இருந்து எழுந்திருச்சு நான் ஹீரோயினை தேட போறேன் அப்படின்னு கிளம்பி போறாங்க. இப்ப பாய் நினைக்கிறாங்க இவ என்ன டார்ச்சர் பண்ணாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை எடுத்துட்டு மறுபடியும் பூனைக்குட்டிக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் குடிக்கிறாங்க குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸுக்குமே நிறைய காசு கிடைச்சிட்டே இருக்குமா, அதனால ஹீரோயின் காசுக்காக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் குடிச்சிட்டு இருக்கத வாங்கி கீழே வச்சது மட்டும் இல்லாம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க இங்க இருந்து எழும்பி வா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இத அங்கிள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அமைதியா இருந்து. இப்ப ஹீரோயினை அங்க இருந்து வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போக பாக்குறாங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க என்ன விடு, என்ன எதுக்காக இங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ற, நான் வந்து காசு மேக் பண்றதுக்காக தானே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ என்ன காசு சம்பாதிக்க எதுக்காக விட மாட்டேங்கிற, என்ன விடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ஆளு நம்ம ஹீரோ கிட்ட நீங்க எதுக்காக ஹீரோயின் இங்க இருந்து கூட்டிட்டு போக பாக்குறீங்க, அவ உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க அவ ஒண்ணு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு இப்ப என்ன பிரச்சனை, உனக்கு காசு தானே வேணும், எல்லா காசையும் நான் கொடுக்கறேன், என்ன கூட வா அப்படின்னு ஹீரோயினை தரன்னு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்ல நம்ம ஹீரோயின் நல்லா வாமிட் பண்ணிட்டு வெளியில வந்து வாஷ் பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேக்குறாங்க நான் உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரதுக்கு ரெடியா இருக்கிறேன், ஆனா அந்த காசு எதுவுமே நீ வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 100க்கும் 200க்குமா இப்படி குடிச்சிட்டு இருக்கியே, உனக்கு இது நியாயமா தோணுதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நீ இங்க வந்து என்ன சிரிக்கிறதுக்காக தானே வந்த, என்ன பார்த்து உனக்கு எவ்வளவு சிரிக்கணும் தோணுதோ அவ்வளவு சரி, ஆனா கண்டிப்பா நான் உன்னோட காலுக்கு கீழே வரவே மாட்டேன், உன்னோட காசு எனக்கு தேவையே கிடையாது, நான் இது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுதான், நான் குடிக்கிறேன் எனக்கு காசு கொடுக்குறாங்க, அதனால நான் இந்த காசை வந்து சும்மா பார்க்க மாட்டேன், அதனால நான் அந்த காசை வேற எடுக்காம வந்துட்டேன், நீ என்ன இழுத்துட்டு வந்ததுனால நான் சம்பாதிச்ச காசு வேற வேஸ்டா போயிடுச்சு, இப்ப அவங்க கிளம்பி வேற போயிருந்திருப்பாங்க, என்னோட காசு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கேக்குறாங்க உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க நீ என்னோட லைஃப்ல வந்ததுதான் பிரச்சனை, நான் அன்லக்கியா ஃபீல் பண்றேன், நீ என் லைஃப்ல வந்ததுல இருந்து போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல, ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஹீரோவால பணத்தை கொடுத்து வாங்காத விஷயம் அப்படின்னு ஒண்ணுமே இருக்காது. ஃபர்ஸ்டா ஹீரோயின் தான் பணத்தால வாங்க முடியாத விஷயம் நான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரூமுக்கு போறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய லாக்கர் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குமா, அதனால ஹீரோயின் ஏன் என்னோட தலையெல்லாம் இப்படி சுத்துது, எனக்கு ஏன் என்னோட லாக்கர் கரெக்டா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு லாக்கரை போய் ஓபன் பண்ண பாக்குறாங்க. ஆனா அந்த லாக்கர் ஓபன் ஆகல. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க மேனேஜர் வராங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க நீ எதுக்காக இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க இது லேடிஸோட ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம், இங்க எதுக்காக நீ வந்தன்னு கேக்குறாங்களா. அதுக்கு மேனேஜர் போர்டை காமிச்சிட்டு இது பசங்களோடதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே சாரி நான் குடிச்சிருக்கனால தப்பான ரூமுக்கு வந்துட்டு நான் இப்பவே கரெக்டான ரூமுக்கு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போக போறாங்க. ஆனா மேனேஜர் நம்ம ஹீரோயினை விடுறதா இல்ல, நம்ம ஹீரோயினை பிடிச்சு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கவே செய்யாது, நீ இப்பதான் என்கிட்ட தனியா மாட்டிருக்க அப்படின்னு ஹீரோயினை ஹராஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளவோ தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் குடிச்சிருக்கிறதுனால அவங்களால எதிர்த்து ஃபைட் பண்ண முடியல. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துட்டாங்க. மேனேஜரை போட்டு அடின்னு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவளை டச் பண்ண அப்படின்னா உன் கையை முறிச்சிருவேன் அப்படின்னு அந்த மேனேஜரை வார்ன் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட கோட்டை போட்டு கொடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே தூக்கிட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சு கத்தி விடுறாங்க.
சொல்றாங்க என்ன விடு அப்படின்னா அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க இப்போ நீ என் மேல கத்திக்கிட்டு தான் இருப்பியா, இது என்னோட தப்பு தான் நீ சொல்ல வரியா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஆமா இது எல்லாமே உன்னோட தப்பு தான், நீ தான் என்ன நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு தூக்குனா, அதனாலதான் நான் இங்க வந்து வேலை பார்த்தேன், நான் இங்க வந்து வேலை பார்த்ததுனாலதான் என்கிட்ட அந்த மேனேஜர் தப்பா நடந்துக்கிட்டான், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். உன்னை என்னைக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஈவென்ட்ல பார்த்தேனோ அன்னையில இருந்தே நீ எனக்கு ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்க, ஒவ்வொரு தடவையும் நான் உன்னை மன்னிச்சு உன்னை ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணேன், ஆனா நீ என்ன பண்ணுன என்னோட வீட்டுக்கே அடியாட்களை அனுப்பி என்னோட அம்மாவை மிரட்டின, எங்களுக்கு உயிர் பயத்தை காமிச்சிட்ட, அதனால கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன், இனி நீ என்ன சொன்னாலுமே நான் உன்னை நம்ப போறது கிடையாது, நான் உன்னை ஃப்ரெண்டா நினைச்சாலும் நீ என்ன ஏமாத்தி இருக்க, இனி என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்னு ரொம்ப திட்டி திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ என்ன புரிஞ்சுக்கோ, நான் சொல்றதை கேளு, எனக்கு உன்னோட தேவை இருக்கு, நிஜமாவே எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கையை பிடிச்சு பேச வராங்களா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க என்ன போக விடு, எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு உன்னை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பூனைக்குட்டி நடுவுல போயிடுறாங்க. ஹீரோ அப்படியே தள்ளி விட்டுட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்போ ஹீரோ கேக்குறாங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோயின் பூனைக்குட்டி கிட்ட சொல்றாங்க எனக்கு இங்க இருக்க வேண்டாம், ஜயலு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரு அப்படின்னு. உடனே பூனைக்குட்டியும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறதுக்காக திரும்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பூனைக்குட்டிக்கும் ஹீரோயினுக்கும் முன்னாடி போய் நின்னுட்டு நான் ஹீரோயினை இங்க இருந்து ஒன்ன கூட்டிட்டு போறதுக்கு அலோ பண்ண மாட்டேன், அவளை உன் கூட என்னால அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஃபாய் உள்ள போறாங்க. ஹீரோயின் பக்கத்துல போய் நின்னுட்டு பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க ஃபாய் எனக்கு உடனே வீட்டுக்கு போகணும், என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு. அடுத்த செகண்டே ஃபாய் வந்து வா ஹீரோயின் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோட கோட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால ஃபாய் அந்த கோட்டை அப்படியே கழட்டி கீழே போட்டுட்டு நம்ம ஃபாய் போட்டிருந்த கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போட்டு கொடுத்து வா ஹீரோயின் இப்பவே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஜயலு கூட அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபாய் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோட கோட்டை ஹீரோ மேலே எரிஞ்சிட்டு ஹீரோட கால்ல ஒரு உத கொடுத்துட்டு சொல்றாங்க உன்ன மாதிரி ஒருத்தனோட ஹெல்ப் என்னோட ஹீரோயினுக்கு தேவையே கிடையாது, அவகிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இனி ஒரு தடவை நீ அவளை டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ஹீரோயினை இப்ப அவங்களோட ரூம்ல ஃபாய் படுக்க வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அதனால அதை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பூனைக்குட்டி மயங்கி கீழே விழுந்துடும். உடனே ஃபாய்க்கு பதறி போயிடுது. பூனைக்குட்டிய போய் பாக்குறாங்க. அவங்கள உடனே தூக்கி கொண்டு போயிட்டு ஃபாயோட பெட்ல படுக்க வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே நாளையில ஃபீவர் வந்திருக்கும். அப்போ ஃபாய் யோசிக்கிறாங்க நான் ஒரு ஆளா இருந்துட்டு ரெண்டு பேஷண்ட்ஸ ஒரே நாளையில கவனிக்க வேண்டியதா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல இவங்க ரெண்டு பேரும் சரியாகி வந்துட்டாங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு பூனைக்குட்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. அப்ப பூனைக்குட்டிக்கு லைட்டா முழிப்பு வந்துருது. ஃபாய பார்த்துட்டு சொல்றாங்க என்னை விட்டு போயிடாத எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு. அதுக்கு ஃபாய் கேக்குறாங்க நீ முழிச்சிட்டியா அப்படின்னா நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாவா, இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபாயோட கையை பூனைக்குட்டி பிடிச்சிட்டு சொல்றாங்க என்னை விட்டுட்டு நீ எங்கேயுமே போயிடாத, நான் உன் கூட இனி சண்டை போட மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூனைக்குட்டி பக்கத்துல ஃபாய் வந்து உட்கார்ந்துட்டு கேக்குறாங்க உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னை விட்டுட்டு எப்பவுமே எங்கேயுமே போயிட மாட்டேன், அதனால நீ எதுக்குமே பயப்படாத, நீ என்ன பண்ணாலும் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் சரியா, இப்போதைக்கு நீ தூங்கி ரெஸ்ட் எடு, நீ தூங்கி ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் உன்னோட ஃபீவர் சரியாகும்னு சொல்றாங்க. அதனால பூனைக்குட்டி அப்படியே அமைதியா கொஞ்ச நேரம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாய் வந்து பூனைக்குட்டி பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ ஆபீஸ்ல தான் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப அசிஸ்டன்ட் போயிட்டு கேக்குறாங்க நீங்க வீட்டுக்கு போகலையா ஆபீஸ்லயே தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க அது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதை பத்தி எல்லாம் எனக்கு இப்ப பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் கேட்ட விஷயம் என்னாச்சு அப்படின்னா அதுக்கு அசிஸ்டன்ட் டாக்குமெண்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதாவது ஹீரோவோட அம்மாவோட ஷேர்ஸ் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட அம்மா யாருக்கும் எழுதி வச்சிட்டு இருக்காங்க. அதனால ஷேர்ஸ் அங்க குறைஞ்சு ஹீரோவோட அம்மாவோட ஆர்ட் கேலரி வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கும். இதுல இருந்து ஆர்ட் கேலரிய மீட்கல அப்படின்னா கண்டிப்பா ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல இருந்து ஹீரோவோட அம்மாவை தூக்கிடுவாங்க. அதே மாதிரி ஹீரோவோட அம்மாவால அந்த ஆர்ட் கேலரியை போய் பார்க்கவே முடியாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா டைரக்டர்ஸும் பண்ணிடுவாங்க. இதை எப்படியாவது சமாளிச்சு வரணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு வருவாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க என்னோட எல்லா ஜாபுமே போயிடுச்சு, எனக்கு நீ என்ன பண்றது அப்படின்றதே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது பூனைக்குட்டி ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோயின் இது என்ன விசிட்டிங் கார்டு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு பூனைக்குட்டி சொல்றாங்க இது ஆன்டியோட விசிட்டிங் கார்டு, இந்த விசிட்டிங் கார்டு சொல்ற அட்ரஸுக்கு நீ போ, அங்க கண்டிப்பா ஆன்டி உனக்காக ஒரு ஜாப் தருவாங்க அப்படின்னு. ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. பூனைக்குட்டி நீ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு ஆர்ட் கேலரிக்கு கிளம்பி போறாங்க. ஹீரோயின் ஆர்ட் கேலரிக்கு போகும்போது அங்க இருந்து ஜூயி இருக்காங்கல்ல ஹீரோ தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு, அந்த பொண்ணு கிளம்பி போறத பாக்குறாங்க. இவங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் கேலரிக்குள்ள உள்ள போறாங்க. அங்க ஹீரோவோட அம்மா ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் போன உடனே அவங்க ஹீரோயினை நல்லா இன்வைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா ஆர்ட்ஸையுமே சுத்தி பார்க்க காமிக்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே ஜயரான் வர
வரைஞ்சது அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் ஒன்னொன்னே பார்த்துட்டு இதெல்லாம் ஜயரான் வரைஞ்சதா, ஜயரான் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க ஜயரான் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க ஜயரான் யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோட அம்மா கேக்குறாங்க உங்ககிட்ட ஜயலு இது வரைக்கும் அதை பத்தி பேசினதே இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் கேக்குறாங்க ஜயலுவுக்கு ஜயரான பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு. என்கிட்ட அவன் அதை பத்தி சொன்னதே இல்லையே அப்படின்னு. உடனே ஹீரோட அம்மா சிரிக்கிறாங்க. சரி ஓகே ஓகே நீ போக போக தெரிஞ்சுப்ப ஜான்ரான் யாரு அப்படின்றத நீ தெரிஞ்சுப்ப. இப்போதைக்கு உனக்கு இங்க நான் வேலையை கொடுத்துட்டு இங்க நீ வேலை செய்யும் போது கண்டிப்பா ஜான்ரான ஒரு நாள் உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் நிஜமாவே எனக்கு நீங்க வேலை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோட அம்மா சொல்றாங்க எப்படி என்னோட ஜயலு கேட்கும் போது நான் உனக்கு வேலை தராம இருக்க முடியும். அவனோட ரெக்கமெண்டேஷன்ல நீ தான் வேலைக்கு சேர்ந்திருக்க. உன்னை மட்டும் தான் நான் இங்க பெரிய எம்ப்ளாயியா பார்க்க போறேன். ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லார்த்த விட நீ தான் பெட்டர். ஏன்னா ஜயலுவே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. இந்த ஆர்ட் கேலரியில நம்ம ஹீரோயின் சேர்ந்ததுக்கும் இந்த ஆர்ட் கேலரி லாஸ் ஆக போறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒன்னொன்னு லிங்க் ஆயிருக்கும். அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.